வணக்கம் நேயர்களே. தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடந்த சில சம்பவங்கள் பெரும் அரசியல் கேள்விகளை எழுப்ப துவங்கியிருக்கிறது. ஆளும் அரசுக்கும் மாநில ஆளுநருக்குமான உறவுகளில் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய உரசல்கள் பல்வேறு விதமான எதிர்வினைகளை ஆற்றி வருகிறதா என்ற கேள்விகளையும் எழுப்பி வருகிறது. அந்த வகையில் இன்று ஆண்டின் முதல் கூட்டம் என்கிற பொழுது வழக்கம் போல் ஆளுநர் உரையுடன் துவங்குவது வழக்கம். இந்த முறை ஆளுநர் உரைக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் ஆளுநரும் வழக்கம் போல் தலைமைச் செயலகத்திற்கு வருகின்றிருந்தார். தமிழக ஆளுநர் RN ரவி கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு வெளியே வந்த உடனே தன்னுடைய காரிலே வழக்கம் போல் ராஜ்பவனுக்கு புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வழக்கம் போல் நடைபெறுகிற சட்டப்பேரவையுடைய மரபு வழக்கமான முறைகளில் இன்றும் நடைபெற்றது. ஆனால் சிறிது நேரத்திற்குள் காட்சிகள் மாறியது, பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்பதான செய்திகள் காண முடிகிறது. தமிழக ஆளுநர் RN ரவியை பொறுத்தமட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தன்னுடைய உரையை நிகழ்த்தாமல் அவையை புறக்கணித்து வருகிறார் என்றதான செய்திகளையும் காட்சிகளையும் காண முடிந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், பல்வேறு விதமான காரணங்களை ஆளுநர் தரப்பிலிருந்து அதற்கான விளக்கங்களை அளிக்கிறார்கள். தேசிய கீதம் முறையாக பாடப்பட வேண்டும், தேசிய கீதம் பாடிய பிறகுதான் நிகழ்வுகள் தூங்க வேண்டும் என்பது ஆளுநரின் வழக்கமான குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. 2023 தொடங்கிய இந்த விஷயம் தொடர்ந்து இன்று வரை அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை சட்டப்பேரவைக்கு தொடங்குகிற பொழுதும் அரசு எழுதி கொடுக்கப்பட்ட, அரசால் தயார் செய்யப்பட்ட அந்த அறிக்கையை தான் ஆளுநர் பார்வைக்கு அனுப்புவார்கள். ஆளுநர் அதை படித்துவிட்டு வந்து இன்றைக்கு தன்னுடைய முறைப்படி அது சபையிலே உரையாற்றி ஆளுநர் உரை என்று அதற்கு பெயர். அந்த ஆளுநர் உரை நிகழ்த்திய பிறகு மீண்டும் அதனுடைய தமிழாக்கத்தை சபாநாயகர் வாசிப்பார். இதுதான் சட்டப்பேரவையினுடைய மரபாக கடைபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் ஆளும் அரசு திமுகவுக்கும் ஆளுநருக்குமான உறவுகளில் பெரிய விரிசல்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான கருத்து யுத்தங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறதான காட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாட்டில் தன்னுடைய நான் சொல்கிற விஷயங்கள் என்பதான பதிவுகளோடு அவர் சில கருத்துக்களை வெளியிடுவதும், மறுபுறம் ஆளுநருக்கு எதிராக ஆளும் அரசு தமிழக முதலமைச்சரும் மற்றும் அமைச்சர்களும் சில கருத்துக்களை பொதுத்தலங்களில் எடுத்து வைப்பதும், இப்படியான சில சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருப்பதையும் காண முடிகிறது. இது வேறு விஷயம் என்று சொன்னாலும் கூட சட்டப்பேரவையில் இன்று நிகழ்ந்த சம்பவங்கள் பெரும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. ஊடகவியலாளர் மத்தியில் பெரும் பேசும் பொருளாகவே எழுந்திருக்கிறது. காரணம், வழக்கம் போல் இன்று ஆளுநர் தன்னுடைய சபைக்கு வந்தார். வந்த பிறகு அவருக்கு சபாநாயகர் அவருக்கு முறைப்படி வரவேற்பளித்தார். காவல்துறையினுடைய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு அரங்கிற்குள் வந்தார். அந்த நேரத்தில் திடீரென்று சட்டப்பேரவையில் உள்ள இருக்கக்கூடிய ஒளிப்பதிவு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. இது ஏன் ரத்து செய்யப்பட்டது என்பதான விளக்கங்கள் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட அது ரத்து செய்யப்பட்டது. ஆளுநர் வழக்கம் போல் மரபுபடி தன்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் பாடுவதற்காக தயாராக இருப்பார் என்று எதிர்நோக்கியிருந்தார். ஆனால் தேசிய கீதம் பாடப்படவில்லை. வழக்கம் போல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிவிட்டதனால் தேசிய கீதம் பாடவில்லை என்பதனால் ஆளுநர் தன்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்பாக அவையை விட்டு வெளியேறினார். ஆளுநர் வெளியேறிய சம்பவம் என்பது பெரும் சர்ச்சைக்குரியதாகவும் பெரும் பேசும் பொருளாகவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக ஆளுநர் வெளியே வந்த பிறகு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு 13 வகையான குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட செய்திகள். அதில் என்ன முக்கியமான சில காரணங்கள் என்றால், வழக்கம் போல் தேசிய கீதம் முழங்கப்படவில்லை. முதல் குற்றச்சாட்டாக ஆளுநர் உரைக்கு முன்பாக மைக் அணைக்கப்பட்டிருந்தது, தன்னுடைய மைக் பேசுவதற்கு முற்பட்ட போது அதுக்கு வேலை செய்யாமல் இருந்தது என்பதாகவும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு நிலை, ஏற்கனவே பொருளாதார நிலைகள், இப்படியான பல்வேறு விதமான அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்த 13 குற்றச்சாட்டுகளை ஆளுநர் எதற்காக அவையை புறக்கணித்து வெளியே வந்தார் என்பதற்கான விளக்கங்களை அளித்த விதமாக இருந்தது. ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவையிலே சில விளக்கங்களை தருகிறார். ஆளுநர் தொடர்ந்து மாநில அரசினுடைய மாண்புகளையும் சபையினுடைய கட்டுப்பாட்டு மாண்பு மரபுகளையும் மீறுகிறார். தொடர்ந்து இதுபாரி அவைக்குள் வந்து துவங்குவதற்கு முன்பாக தன்னுடைய உரை நிகழ்த்தாமல் அதை அவமதிப்பு செய்துவிட்டு செல்கிறார் என்பதான சில விளக்கங்களையும் முதலமைச்சர் அந்த அவையிலே இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார் என்ற செய்தி இருக்கிறது. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வேண்டும் என்றே அரசமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு செயலை செய்துள்ளார். ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டு கால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை, அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல ஆளுநருக்கு சப்போர்ட் செய்வதை போல, ஆளுநருக்கு சாமரம் வீசுவதை போல இன்றைக்கு ஆளுநருடைய விவகாரம், அது மட்டுமல்லாமல் பிரதான எதிர்க்கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெண்முறைக்கும் வகையிலே இன்றைக்கு சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள்.
இது ஒரு புறமாக வழக்கமான சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளில் ஆளும் அரசுக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை எடுப்பது எதிர்க்கட்சிகளுடைய வழக்கமான செயல்கள் என்று பார்த்தாலும் கூட, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளரிடம் பேசுகிற போது ஆளுநர் விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கு சரியான உரிமை வழங்கப்படவில்லை என்பதாக ஆளுநருக்கு ஆதரவு கரம் நீட்டுவதை போல, ஏன் என்று சொன்னால் மத்திய அரசோடு அவர் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார். மத்திய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வழக்கம் போல ஆளுநருக்கு தன்னுடைய நட்பு ரீதியான அல்லது ஆளுநருக்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை ஒட்டிய கருத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசித்தார். இன்னொன்னு, மேதகு ஆளுநர் உரையில வேற எந்த கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு யாருக்கும் அந்த இது கிடையாது. பாரம்பரியமாக நீங்க பார்க்கின்ற பொழுது மரபு அப்படித்தான். மேதகு ஆளுநர் உரையில ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேண்டும். ஆனா முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறார். திமுகவும் கடுமையாக ஆளுநருடைய நடவடிக்கை விமர்சித்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஆளுநர் தொடர்ந்து இருக்கிறார். பேரறிஞர் அண்ணா காலத்திலே அண்ணா அவர்கள் சொல்வதை போல ஆட்டுக்கு தாடி தேவையா, நாட்டுக்கு ஆளுநர் தேவையா என்பதான கேள்விகளை போல அப்படிப்பட்ட மரபு நிலைகள் இருந்தாலும் கூட தான் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து ஆளுநருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்தப்பட்ட நிலையை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்பதான ஒரு விளக்க பதிவை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவையிலே எடுத்து வைக்கிறார். 10/4/2023 அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய போதிலும், அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிமொழிந்த போதிலும், அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை. இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன். அப்படி எடுத்து வைத்து அதற்கான சில புள்ளி விவரங்களையும் விளக்கங்களையும் சொன்ன பிறகும் கூட ஆளுநர் தொடர்ந்து தமிழக அரசையும் ஆளும் திமுக அரசினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இந்த அரசு. அப்படிப்பட்ட இந்த அரசை வேண்டுமென்றே ஒரு கூட்டத்தை நடத்த முடியாமல் ஆளுநர் வேண்டுமென்றே புறப்பணிப்பதன் வாயிலாக தங்களுடைய உரிமைகளுக்கு மீறலான சில செயல்களை அவர் செய்கிறார் என்பதான சில குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காய் வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கான சில விளக்கங்களையும் சபாநாயகரும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி இருக்கிறது. இப்படி இந்த 2 விவகாரங்களை வைத்து பார்க்கிற பொழுது 2026 தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க துவங்கியுள்ள நிலையில் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே ஆளுநருக்கும் ஆளும் திமுக அரசுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு கருத்து யுத்த மோதல்கள் என்பதான நிகழ்வுகளின் பதிவுகள் சட்டப்பேரவையில் முதல் நாள் கூட்டத்தில் பரபரப்பை பஞ்சமில்லாமல் கொண்டு சென்றதே என்று சொல்லலாம்.